இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமும் 39வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் பார்க்கலாம். சரிங்களா? யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவனிடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனுடைய இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கின முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் எனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சைனி என்றாள். அதாவது ஏசப்பை விற்றாங்க இல்லைங்களா, அவருடைய சகோதரர்கள் விற்றாங்க. அவர் பார்வோனுடைய பிரதானியின் தலையாரிகளுக்கு அதிபதியாக இருந்த போர்த்திபரின் எகிப்து தேசத்தான் இஸ்மவேலிடத்துக்கு கொண்டு வந்தார். இவர்கிட்ட கர்த்தர் இருக்கிறத, ஏசப்பிடம் கர்த்தர் இருக்கிறத, ஏசப்புக்கிட்ட கர்த்தர் பேசுகிறத எல்லாம் பார்த்து அவர் என்ன பண்ணிட்டார், அவருடைய எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. அவனை வீட்டுக்கோட விசாரணைக்காரனாகவும் ஆக்கிட்டார், ஊழியக்காரனாகவும் ஆக்கிட்டார். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு பணி கொடுத்து வேலைக்காரனாக வச்சுக்கிறதுனால கர்த்தர் அந்த ராஜாவையும் ஆசீர்வதிக்கிறார். ராஜாவுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். சரிங்களா? அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.